வணக்கம் பார்வையாளர்களே. திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமான பொக்கிஷம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட்டதும் கேரள அரசியல்ல பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. யாருக்கு இந்த பொக்கிஷம் சொந்தம்னு பெரிய தகராறு நடந்தது. சிலர் அது கோயிலுக்கு சொந்தம்னு சொன்னாங்க, சிலர் அரசுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை போச்சு. இந்த செல்வம் கண்டுபிடிக்கப்பட்டதால சமூகத்துல பெரிய தாக்கம் ஏற்பட்டது. கோயில் பக்தர்கள் இந்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டி கூட்டம் கூடி போராடினாங்க. சில அரசியல் கட்சிகள் இந்த சம்பவத்தை தங்களுடைய சுயநலத்துக்கு உபயோகப்படுத்தினாங்க. கோயில்ல இருக்கிற செல்வத்தோட மதிப்பு கணக்கிலடங்காது. இந்த செல்வம் கண்டுபிடிக்கப்பட்டதால கேரள பொருளாதாரத்துக்கு நல்ல தாக்கம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இதுல எவ்வளவு பொருளாதார நன்மை கிடைக்குமோ இல்லையோன்னு இன்னும் சரியான தகவல் இல்லை. இந்த சம்பவத்துல பல சட்ட வழக்குகள் நீதிமன்றத்துல நடந்துச்சு. உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்குல தலையிட்டது. கோயில் செல்வத்தை பாதுகாக்க காவல்துறையும் பாதுகாப்பு வழிவகைகளை எடுத்தது. கோயில் பக்தர்கள் மட்டுமில்லாம கேரள மக்கள் மத்தியில இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியது. சில பேர் கோயில் செல்வத்தை பாதுகாக்க வேண்டி கூட்டம் கூடி போராடினாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாரும் இந்த பொக்கிஷம் பத்தி பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இது பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவைன்னு அவங்க சொல்றாங்க. பத்மநாப சுவாமி கோயில் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வச்ச கோயில். இந்த பொக்கிஷம் எப்படி அங்க வந்ததுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இது பத்தி நிறைய கதைகள் உள்ளன. இந்த பொக்கிஷம் கோயிலோட எதிர்காலத்துல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு இன்னும் சொல்ல முடியாது. கோயில் நிர்வாகம் இது பத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. கோயில் நிர்வாகமும் கேரள அரசும் இந்த பொக்கிஷம் பத்தி நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் இந்த பிரச்சனை முழுசா தீர்வு கிடைக்கல. செய்தி ஊடகங்கள் இந்த சம்பவத்தை பரவலாக வெளியிட்டது. சமூக ஊடகங்கள்ல இந்த சம்பவம் பத்தி பல விவாதங்கள் நடந்துச்சு. அரசியல் விமர்சகர்கள் இந்த சம்பவத்தை பத்தி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறாங்க. இப்போதைய நிலைமை என்னன்னா, கோயில் செல்வம் இன்னும் முழுசா கணக்கிடப்படல. நீதிமன்ற வழக்குகள் இன்னும் நடந்துட்டு வருது. அரசாங்கம் இந்த செல்வத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இந்த சம்பவத்தோட முழு உண்மையும் இன்னும் வெளிவரல.